முகப்பருவால் ஏற்படும் கருப்பு தழும்புகளை போக்கும் வழிமுறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீனேஜ் பருவத்தில் ஹார்மோன் மாறுபாடுகளால் பருக்கள் ஏற்படுவது சகஜமான விஷயம். இந்த பருக்கள் முகத்தில் மட்டும் வருவதில்லை. சிலருக்கு முதுகு, கழுத்து, மார்பு போன்ற இடங்களிலும் வரும். அப்படி வரும் பருக்கள் நாளடைவில் கருமையான தழும்புகளை விட்டு செல்லும். அத்தகைய தழும்புகள் சரும அழகை கெடுக்கும். மேலும் இந்த தழும்புகள் ஆண்டுகள் செல்ல செல்ல மிகவும் கருமையாக மாறிவிடும். இது அழகை கெடுப்பதாக பலர் நினைப்பது உண்டு. வெளியில் சென்றுவிட்டு திரும்பியவுடன் குளிர்ந்த நீர் கொண்டு முகத்தை நன்கு கழுவி மென்மையான துண்டை கொண்டு லேசாக அழுத்தி எடுங்கள். இது முகத்தில் படிந்துள்ள அழுக்குகளை நீக்குவதுடன் படிந்துள்ள பாக்டீரியாக்களையும் நீக்கும். முகத்தை கைகளால் தொடாதீர்கள். முகத்தில் உள்ள பருக்களையும் தழும்புகளையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தொட்டு தொட்டு பார்க்காதீர்கள். அப்படி செய்வதால் அவை பெருகும். அதோடு நகம் பட்டு அவை செப்டிக் ஆகக்கூடும். எனவே பருக்கள் மீது விரல்களை கூட படவிடாதீர்கள். குறிப்பாக பருக்களை பிதுக்காதீர்கள். சிறிது வெந்தயத்தை எடுத்து அதை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க விட வேண்டும். பின்னர் அந்த தண்ணீரை ஆற வைத்து தண்ணீர் நன்கு ஆறியதும் வெந்தயத்தை எடுத்து அதனை முகத்தில் தழும்புள்ள இடங்கள் மீது தடவுங்கள். மேலும் முகத்தை கழுவ இந்த தண்ணீரை பயன்படுத்துங்கள். இதனால் பருக்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் மறையும். சிறிது சந்தன பவுடர் மற்றும் பன்னீர் ஆகியவற்றை நன்றாக கலந்து பேஸ்ட் போல செய்து முகத்தில் தடவ வேண்டும். 1 மணி நேரத்திற்கு பிறகு நல்ல சுத்தமான தண்ணீரால் முகத்தை நன்கு கழுவ வேண்டும். இதனால் பருக்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் மறையும். சிறிது வெந்தயக்கீரை இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை நன்றாக மை போல அரைத்து கொண்டு பின் அதனை முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும். 30 நிமிடங்கள் கழித்த பிறகு முகத்தை தண்ணீரால் கழுவ வேண்டும். தொடர்ந்து செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சையை பிழிந்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். பருக்கள் மற்றும் தழும்புகள் மீது மெதுவாக தடவி வர வேண்டும். சிறிது நேரம் கழித்து மிதமான சூடு நீரில் முகத்தை கழுவ வேண்டும். தொடர்ந்து செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சை கரும்புள்ளிகளை போக்கவும் சிறந்த மருந்தாகும். சிறிது ஆலிவ் எண்ணெயை எடுத்து பருக்கள் ஏற்பட்ட தழும்புகள் மீது மெதுவாக தடவி மசாஜ் செய்ய வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு செய்து வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். கற்றாழை இலையை கீறி உள்ளே உள்ள ஜெல்லை தனியே எடுத்து கொள்ள வேண்டும். இந்த ஜெல்லை எடுத்து முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மீது மென்மையாக தடவி மசாஜ் செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து மிருதுவாக துருவி கொள்ள வேண்டும். அதனை மிக்சியில் போட்டு மை போல அரைத்து பின் இதனை முகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது தடவ வேண்டும். நன்றாக காயும் வரை வைத்திருந்து பிறகு கழுவிவிட வேண்டும். தொடர்ந்து செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். ஆரஞ்சு பழத்தின் தோலை வெயிலில் உலர வைத்து பொடி செய்து அதனை தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் செய்து தழும்பு உள்ள இடத்தில் தடவி உலர வைத்து குளிர்ந்த நீரில் கழுவி வர நல்ல பலன் கிடைக்கும்.